நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸின் பல்வேறு சுவாரஸ்யமான சுற்றுகளை தாண்டி இன்று இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற மகாத்மா மாண்டிசரி, பெரியார் சென்டினரி மற்றும் ஆதித்யா வித்யாசிரம், இந்த 3 பள்ளிகளில் ஓர் வெற்றி பயணம். மதுரை மகாத்மா மாண்டிசரி சிபிஎஸ்இ ஸ்கூல், உங்களுடைய பலம் என்ன, ஸ்ட்ரெங்க்? எனக்கு வர்ஷினி. அதுதான் பலம் இந்த அணி. நீ என்ன நினைக்கிற வர்ஷினி? அவதான் ஆப்வியஸ்லி. இதுவரை இந்த அணி ஆடிய அனைத்து சுற்றுகளிலும் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்கும் மிக குறைவான நேரத்தையே பயன்படுத்தி வார்த்தைகளை கண்டுபிடிப்பதற்காக தூய தமிழ் சொற்களை அதிகம் உபயோகித்தது போன்றவை இவர்களின் தனிச்சிறப்பு. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ததீசி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓ பியூட்டிஃபுல், அழகா சொன்ன மீனாட்சி. பரவாயில்ல, இளைய தலைமுறைக்கெல்லாம் தமிழ் தெரியல, தமிழ் ஆர்வம் இல்லை, தமிழ் அறிவு இல்லைன்னு பல பேர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி அவங்க இந்த விஜய் தொலைக்காட்சி வழியாக ஒரு முறை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க. தமிழை கண்டு தமிழ்நாடே தலை வணங்கும் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல. வெரி குட். மெமரி ரவுண்டில் அதிகபட்ச வார்த்தைகளை ஞாபகம் வைத்து தங்கள் நினைவாற்றல் திறமையின் மூலம் சவால் விட்டது இந்த வெற்றி கூட்டணி. குழந்தை. மழலை. வெரி குட். ஆடை. உடை. மேலே. சட்டை. வில். அம்பு. வெரி குட். இலை. தலை. காய்ந்தது. சருகு. வெரி குட். பழம். காய். குட்டை. குளம். வெரி குட். தெய்வம். கடவுள். மாமி. சாமி. கூரை. கரை. பக்கம். தூரம். 9 சொற்கள், அபாரமான நினைவாற்றல். ஆதித்யா வித்யாசிரம் இவர்கள் விளையாடிய அனைத்து சுற்றுகளிலும் தங்களின் சமயோஜிதத்தால் வெற்றி பெற்ற அணி. புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கிற ஆதித்யா வித்யாசிரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். உங்கள் 2 பேருக்கும் தமிழ் ஆர்வம் உண்டா? தமிழ் ஒரு பாடமாக படிக்கிறீங்களா? ஆர்த்தியும் சோனியாவும் படிக்கிறோம் சார். சரி, உங்களுக்கு தமிழ் ஆர்வம் உண்டா? தமிழ் அறிவு உண்டா? எப்படி சொல்றது? உங்களுக்கு தமிழ்ல எவ்வளவு மார்க்? தமிழரை பத்தி ஆர்வம் உண்டு. ஓஹோ, தமிழ்ல எவ்வளவு மார்க் எடுப்பீங்க 2 பேரும்? தமிழ்ல தான் அதிகமா எடுப்போம்னு சொல்லலாம் எல்லா சப்ஜெக்ட்டை விட. இவர்கள் உபயோகிக்கும் க்ளூஸ் எளிமையாகவும் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாகவும் இருந்தது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் 1 மினிட்ஸ் ரவுண்டில் அதிகபட்சமான வார்த்தைகளை கண்டுபிடித்தது போன்றவை இந்த அணியின் வெற்றியை தங்கள் பக்கம் எளிதில் ஈர்த்தது. அரசன். மன்னன். பெண்மை. அரசி. வேகமா. ஆடை. உடை. 2. சிஷ்யன். குரு. 3. ஆத்திரம். கோபம். 4. பேத்தி. பேரன். 5. அடி. உதை. 6. பாவாடை. தாவணி. வெரி குட். 7. வெப்பம். வெயில். 8. வழி. பாதை. 9. நிறை. குறை. 10. உத்வேகம். விவேகம். 11. சிரிப்பு. அழுகை. கிண்டல். கேலி. 12. Come on, well done. Very good. கால் இறுதி சுற்றில் பெரியார் சென்டினரி பள்ளி அணி மகாத்மா மாண்டிசரி பள்ளி அணியுடன் மோதினர். 2 பள்ளிகளுக்கிடையே நடந்த கடுமையான போட்டியின் இறுதியில் பெரியார் சென்டினரி அணி வெற்றி வாய்ப்பை இழந்தது. பெரியார் சென்டினரி மெமோரியல் நீங்க 23 மதிப்பெண்கள். இன்னும் கொஞ்சம் நீங்க போராடி இருக்கலாம். இதுக்கு முந்தைய லெவல் வரைக்கும் ரொம்ப அழகா போராடினீங்க. முதல் சுற்றுல இருந்தே கொஞ்சம் நீங்க பின்தங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. 2வது தகுதி சுற்று மூலம் மீண்டும் களம் இறங்கிய பெரியார் சென்டினரி அணி சிறப்பாக விளையாடி இறுதிப் போட்டியில் இடம் பிடித்தது. பொறுமையுடன் நிதானமாய் போராடும் பெரியார் சென்டினரி, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அடக்கமாய் முன்னேறும் ஆதித்யா வித்யாசிரம், மகத்தான வெற்றியே லட்சியம் என விளையாடும் மகாத்மா மாண்டிசரி. பரபரப்பான இந்த இறுதிப் போட்டியில் பரிசு கோப்பையை வெல்லப் போகும் பள்ளி எது? கடந்த சில மாதங்களா நீங்க பார்த்து ரசித்து ஆதரித்து வந்த இந்த அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் நிகழ்ச்சியின் உச்சகட்டமான பிரம்மாண்ட இறுதிப் போட்டிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பல வாரங்களா இந்த பள்ளி மாணவ மாணவியர் கடுமையா உழைத்து பயிற்சி எடுத்து சிரத்தை எடுத்து இந்த நிகழ்ச்சியின் பல சுற்றுகளில் பங்கெடுத்து ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வந்து இன்னைக்கு இந்த இறுதிப் போட்டிக்கு இவங்க தகுதி பெற்று வந்திருக்கிறாங்க. 3 பள்ளி மாணவிகள். இது எல்லாமே மாணவியர் அணின்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம்.
இந்த 3 அணிகளை நம்ம வரவழைக்க போறோம். இவர்கள் பெறப்போகும் பரிசுகளை ஒரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியின் வெற்றி பெறும் அணி வின்னர்ஸுக்கு சென்னை ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் வழங்கும் 10,000 ரூபாய் பெறுமானம் உள்ள 2 பைசைக்கிள்ஸ், கூடவே www.smartshoppers.in வழங்கும் 13,000 ரூபாய் பெறுமானம் உள்ள 2 டிஜிட்டல் கேமராஸ் மற்றும் விஜய் டிவி இவர்களுக்கு வழங்கும் 2 லட்சத்துக்கான தொகை. இரண்டாவது நிலையில் வரும், அதாவது ரன்னர்ஸ் அப் டீமுக்கு ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் வழங்கும் 6,000 ரூபாய் பெறுமானம் உள்ள 2 பைசைக்கிள்ஸ் மற்றும் விஜய் டிவி வழங்கும் 1 லட்சத்துக்கான ரொக்க பரிசும் உண்டு. கூடவே இன்றைய இறுதிப் போட்டியில் பங்கு பெறும் 3 அணிகளையும் சேர்ந்த 6 மாணவியருக்கும் ஆப்பிள் பப்ளிகேஷன்ஸ் வழங்கும் ரூபாய் 10,000 பெறுமானம் உள்ள புத்தகங்களும் பரிசாக கிடைக்கும். இறுதிப் போட்டியின் சுற்றுகளை தொடங்குவோம். முதல் அணியாக நாம் வரவழைப்பது மதுரையிலிருந்து வந்திருக்கும் மகாத்மா மாண்டேசரி சிபிஎஸ்இ ஸ்கூல் மாணவியர். இறுதிப் போட்டிக்கு மதுரை மாண்டேசரி சிபிஎஸ்இ ஸ்கூல் மாணவியர், உங்களே நான் அன்போடு வரவேற்கிறேன். இரண்டாவது அணியாக பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிற ஆதித்யா வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மாணவியர். இன்றைய இறுதிப் போட்டியின் 3வது அணியாக நாம் வரவழைப்பது திருச்சியிலிருந்து வந்திருக்கிற பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். இந்த 3 அணிகளில் முதல் அணி முதல் சுற்றை தொடங்கட்டும். மகாத்மா மாண்டேசரி, மற்றவர்கள் அமர்ந்திருக்கலாம். நீங்கள் இறுதிப் போட்டியின் முதல் சுற்று, இது ஒரு தனித்தமிழ் சொற்களுக்கான சுற்று. தனித்தமிழ்ன்றது மற்ற சொற்கள்லேருந்து இரவல் வாங்காத, தமிழிலேயே தோன்றி தமிழில் செழுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிற சொற்கள். அதற்குரிய குறிப்புகளை நீங்கள் கொடுக்கலாம். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் மட்டுமே. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மலை. 1.5 நிமிஷம் தான். சிகரம். கத்துவது. எதிரொலி. வெரி குட். பாரி. வள்ளல். பரி. குதிரை. பரவி. அடுத்த வார்த்தை போ. அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். தன்மை. வெம்மை. வெரி குட். அட்டிகை. ஆரம். 3. தயவு. அடுத்தது தரிசனம். தயவு. தரிசனம். அர்ச்சனை. இதை விட எப்படி சொல்றது? தயவுன்னு சொல்லியாச்சு. அந்த தரிசனம் வார்த்தை. விட்ட சொல் மறுபடியும். பாரி. இதுல ஏற்கனவே நீங்க எத்தனை 3 பாரி. 2 குறிப்புகள் கொடுத்து 3 கொடுத்தாச்சா? அப்ப விடை தான் வரணும். அந்த குறிப்புகள் என்னன்றதை நினைவுபடுத்திக்கலாமா? பரி. சொல்றி டைம் முடியுதுரி. கொடி. பரினா என்னடி? பரினா என்ன? குதிரை. குதிரைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? புரவி. அதுதானே விடை. ஏன் சொல்லல? உனக்கு தெரியுது. நீ ஏன் அதை துறவி சொல்லல? எடுத்த உடனே என்ன வந்திருக்கணும்? எதுக்கு பாரிலாம் போற? அது நான் பரியை தான் பாரின்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே. அதை விட்டுட்டு சரி பரி போனா புறவே சொல்லுவா, அவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனா அவ. இப்போ நீ என்ன பண்ணியிருக்கலாம்? அதான் நீ பரிக்கு பாரின்னு முதல்ல சொல்லிட்ட. ரெண்டாவது நேராக குதிரையே வந்துடணும். அப்புறம் ஒரு இணை சொல்ல துறவின்னு சொன்னால் புறவி ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும்ல, அப்படி நான் நினைக்கிறேன். ஸோ தயவு தரிசனம் என்னது? கரிசனம். கரிசனம். தயவுனாலே கரிசனம். அவன் தரிசனம்னு இணை சொல்ல ஓசைக்கு சொன்னது. தெரியாது. ஓ, கரிசனம் தெரியல. பரவாயில்ல. 3 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோங்க. இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு த கிராண்ட் ஃபினாலே ஆஃப் அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ். இந்த சுற்றோட அடிப்படை விதிமுறைகள் எல்லாம் தெரியல, எதுவும் நினைவுபடுத்தணுமா? வேண்டாம். தனி தமிழ் சொற்கள், ஒவ்வொன்றுக்கும் 3 குறிப்புகள், 1.5 நிமிடங்கள் தான். ஆதித்யா வித்யாஸ்ரம் பாண்டிச்சேரி, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது.
ஒன்றரை நிமிஷம் தான். முன், பின், அகில், முகில், ஒன்று. வேகமா போங்க. கம்பு, சோளம், பிளிரு, களிறு, வெரி குட். கரும்பு, இனிப்பு, நெக்ஸ்ட் ஒன், இன்பம், துன்பம், ஜன்னல், இன்னல், குட். யானை, தும்பிக்கை, காக்கை, யாக்கை, யாக்கை. 4. 35 வினாடிகள். இதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்தாச்சு. அணை, கணை, இறுதி குறிப்பு. பேரலை, ஏதாவது சொல்லு. உங்களுடைய கால அவகாசம் முடிவடைந்தது. 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல, துவக்கத்துக்கு இது நல்ல மதிப்பெண் தான். இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கலாம். பெரியார் சென்டினரி மெமோரியல் 1.5 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். வழக்கமாக நீங்கள் விளையாண்ட சுற்றுகள் எல்லாம் 2 நிமிடங்கள். அதனால கொஞ்சம் அதிகமாக நீங்கள் அவகாசம் எடுத்துக்க வேண்டியிருந்தது. இங்கே குறைந்த அவகாசம் பார்த்துக்கங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உலகம், ஞாலம், மெத்தனம், எத்தனம், ஒரு தடவை சரியா சொல்லுங்க. எத்தனம், நோய், பிணி, 3. முடிவு, தொடக்கம், அவமானம். சரி, அடுத்த சொல். அடுத்த சொல் போயிட்டு. முயல், வேகம், விழி, முயல், கயல், வெரி குட். 4. முடிவு, அது ஏற்கனவே சொன்ன குறிப்பு. இறுதி. 25 வினாடிகள். அவமானம், 2 குறிப்பாச்சு. ஏற்கனவே சொன்னதா 2. வெகுமானம், வேறு, 3வது குறிப்பு முடிந்தது. விடை வரணும். 10 வினாடிகள். வெரி குட். 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அழகா. வெல் டன். இப்போ டீம் 1. போன முறை 3. நிறைய கலந்து ஆலோசிச்சிருப்பீங்க. 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்த வார்த்தை. அடுத்தது. அடுத்த வார்த்தை. அடுத்தது. தவறு, பிணக்கு, அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். ஆணவம், அகங்காரம், செருப்பு, செருக்கு, 1. வேகமா வேகமா. தனிமை, தனித்துவம், வெரி குட். சிறிதளவு, சிறிதளவு. கொஞ்சம், உப்பு, கடுகளவு, உப்பு. தேக்கரண்டி, மன்னிக்கணும். நான் அடுத்த சொல். இல்லை, இல்ல நான் ஒரு கிலோ இருக்குல்ல. விடை 3 வந்துருச்சு. இல்லை, தவறு, தண்டனை, முறைப்பது, சொல்லு. கோபம், வேற என்ன இருக்கு? சினம், முயல், 3வது குறிப்பு. புயல், சொல்லு சொல்லு. கயல், 5 மையல், வினாடிகள். எங்கேயோ அதனால கொஞ்சம் விலை. சிரமம். சொல்லு. வருமானம், இது இப்போ முதல்ல அது புரியலையோ என்னன்னு.
இதை முதல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இல்ல இல்ல கஷ்டம். ஏன்னா முறைகேடுன்ற ஒரு சொல்லுக்கு எப்படி குறிப்பு கொடுக்கறது? என்ன விஷயம் இப்படி கஷ்டமா இருக்கு? கமான் மீனாட்சி, இது ஒரு போட்டி தான். ஆனால் அட் த சேம் டைம் இது ஒரு விளையாட்டு போட்டி. உனக்கு தெரிஞ்சிருக்கிற தமிழை நீயே சோதிச்சு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கணும். அதுக்கு மேலே இதில் இவ்வளோ சீரியஸ் ஆகக்கூடாது. இன்வால்வ் ஆகி விளையாடலாம், ஆனால் அது எமோஷன்ஸோ அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, யூ ஆர் யங், லாங் வே டு கோ. இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு அனுபவ மேடையாக நினச்சிக்கணும். அதுக்குள்ளே நடிச்சு போயிடக்கூடாது. ஓகேயா? இப்படி மனம் தளர்ந்துட்டு அடுத்த சுற்றுகள்லாம் நீ கையாள போவது ரொம்ப சிரமமாயிடும். ரிலாக்ஸ். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டீம் 2 வாங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இலக்கணம், இலக்கியம், குட். விரைவு, அவசரம், வேற சொல். அடுத்த சொல் போலாம். ஒரு குறிப்பு கொடுத்துருக்கு. முழக்கம், சங்கு, திறன், முரண், வெரி குட். 2. அடுத்தது வயது, முதுமை, பொருள், அகவை, வெரி குட். 3. புல்லாங், குழல், 4. இப்போ ஒரு குறிப்பு கொடுத்த சொல் வந்திருக்கு. விரைவு, விரைவுன்னு முதல்ல சொன்னோம். துரிதம், வெல் டன். 5. வெல் டன். ஆதித்யா வித்யாசம் பாண்டிச்சேரி. ஒரு நிமிஷத்துக்கு குறைவா 55 வினாடிகளில் 5 சொற்களையும் கண்டுபிடிக்க முடியும். மற்றவங்களுக்கும் ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செயலாக இருக்கிறீங்க. வெரி குட். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. பெரியார் சென்டினரி மெமோரியல் போன முறை எத்தனை சொற்களை கண்டுபிடிச்சோம்? 4. பரவாயில்ல. இந்த முறை 5க்கு முயற்சி செய்யணும். நீங்கள் தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சிறகு, இறகு, பாராட்டு, சீராட்டு, வெரி குட். நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். நாள், தேதி, மாளிகை, நாளிகை, சரியா சொல். நாழிகை, நாழிகை. வெரி குட். 2. சூரியன், கதிரவன், ம், ம். 30 வினாடிகள். ஆதவன், பகலவன், வெரி குட். 3. அடுத்தது சுவை, வேறு, இப்போ என்ன சொல்ல போற? இல்லாத வார்த்தையை கண்டுபிடிக்க கூடாது. நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். நிலா, சந்திரன், மிதி, மதி, 4. இப்போ அது வந்துருச்சு. சுவை. காலடி. சும்மா சொல்லு. காலடி. வேறா? தடயம். அதான் அது. பாத, பாதக். இல்லை, அவருக்கு ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகலை. எனக்கு அந்த வார்த்தை தெரியும், ஆனால் இன்னும் தடயம், தடயம் தான் நான் சொல்லிட்டேனே. காலடி, தடயம், காலடி இல்லை பாதக். சுவடு, சுவடு, அந்த சொல் தெரியுமா? சுவடுன்றது ஒரு தடயம். 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அழகாக போராடி தான் இருந்தீங்க, நீங்கள் விடலை. இப்போது இதில் வந்த பல சொற்களுக்கு வந்து நேரடியாக பொருள் டக்குன்னு நமக்கு உதிக்காது. சில சமயம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. நீங்கள் உடனே அழகாக என்ன பண்ணுறீங்க? முதல் எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சொல்லை கொடுத்துட்டு அடுத்தது இதே ஓசையில் இருக்கிற இன்னொரு சொல்லி அதை சேர்த்துக்க சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களால் எல்லா சொற்களையும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியுது. உங்களாலையும் சரி, அவங்களாலையும். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சில சமயங்களில் எப்போ நேரடி பொருள் நமக்கு உடனடியாக கிடைக்கலையோ அந்த சொல்லை பிரித்து முதல் எழுத்தையும் அந்த ஓசையும் பண்ணுறதை பல அணிகள் இங்கே வந்து பண்ணுறதை பார்க்குறோம். வெரி குட். நமக்கு வேண்டியது நல்ல சொற்களை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். வெல்டன். இந்த முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் இவங்களுடைய மதிப்பெண்களை நீங்களே கணிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நினைவுபடுத்திடுறேன். திருச்சியிலிருந்து வந்திருக்கிற பெரியார் சென்டினரி மெமோரியல் நீங்கள் எடுத்திருக்கிறது 8 மதிப்பெண்கள். பாண்டிச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் 9 மதிப்பெண்கள்.
மதுரை மகாத்மா மாண்டேசரி 5 மதிப்பெண்கள். இது வெறும் முதல் சுற்றோட தீர்மானம் தான். இதற்கு பிறகு இன்னும் 3 சுற்றுகள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் மாற்றங்கள் ஏற்படுதான்னு. இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திப்போம், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு த கிராண்ட் ஃபினாலே ஆஃப் அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ். இந்த பிரம்மாண்டமான இறுதிப் போட்டியில சுவாரஸ்யமான 2வது சுற்று. 1 நிமிடத்தில் எத்தனை சொற்களை உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதோ அத்தனை மதிப்பெண்கள் உங்களுக்கு. ஒவ்வொரு சொல்லுக்கும் எத்தனை குறிப்பு? ஒரே குறிப்பு. அதற்கு ஏற்றாற்போல் எளிய சொற்கள் தான் உங்களுக்கு வரும். இந்த சுற்றுல எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு உதவணும் உங்க பார்ட்னருக்கு. நீங்க தொடங்கலாமா? தொடங்கலாம் சார். இது தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம் இப்போ தான் ஞாபகம் வருது. இவ்வளோ நேரம் நான் கவனிக்கவே இல்லை. இந்த பிரம்மாண்டமான இறுதிப் போட்டியில் இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே பாருங்கள், ஒன்று மதுரை, ஒன்று பாண்டிச்சேரி, ஒன்று திருச்சி. சென்னை அணிகள் எதுவுமே இல்லை. பெரிய பெரிய பள்ளிகள் தான் சென்னையில் தான் இருக்குது, தலைநகரத்தில் தான் சிறந்த பள்ளிகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. சிறப்பான பள்ளிக்கூடம் சின்ன ஊர்லேயும் இருக்கலான்றதுக்கு நீங்களாம் உதாரணம். உங்கள் எல்லாருக்கும் எங்களது பாராட்டுக்கள். தொடங்கலாமா? 1 நிமிட அவகாசம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நெக்ஸ்ட் ஒன். நுரை. குமிழி. அடுத்தது. சாட்டை. பம்பரம். தவறு. அடுத்தது. மண். கல். சரி. அடுத்தது. நெக்ஸ்ட் ஒன். அடுத்த சொல். வேடன். துப்பாக்கி. தவறு. அடுத்தது. சத்தம். ஒலி. இகழ். புகழ். 2. நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது. நெக்ஸ்ட் ஒன். அடுத்த சொல். வரிசை. நிரல். தவறு. வாழை. மரம். தூள். பொடி. வெரி குட். 3. கரெக்டாக உங்கள் கால அவகாசமும் முடிவடைந்தது. 3 சொற்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் இன்னொரு 3 உங்களால் சொல்லியிருக்க முடியும். நீ ஏன் அதை ஸ்கிப் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம 2 பேரும் ஒன்றா சிந்திக்க முடியாது. சோனியா வேற, ஜேம்ஸ் வேறு. அதனால் தவறில்லை. உங்கள் சிந்தனைப்படி அது சரியாக இருக்கலாம். 3 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெல் டன். நல்ல முயற்சி தான். டீம் 3 வாங்க. தொடங்கலாமா? 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரே குறிப்பு தான். உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்போது தொடங்குகிறது. பகையாளி. பகைவன். அடுத்த சொல். அடுத்த சொல். பொட்டு. நெற்றி. வெற்றிலை. பாக்கு. அது சொன்னா அதான் வரும். அடுத்து. அடுத்த சொல். அடுத்த சொல். அடுத்த சொல். அடுத்த சொல். அப்பா. அம்மா. 2. காட்சி. படம். தவறு. ஆம்பல். சாம்பல். 3. பனி. பனி. கட்டி. நான் பனின்னு சொன்னேன். ரவை. சேமியா. No. மாங்காய். தேங்காய். 4. ஆகாயம். வானம். 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. முந்தின அணி 3, நீங்க 4. ஒருவேளை வர அணி எப்படி எத்தனை கண்டுபிடிக்க போறாங்கன்றதுக்கு இது சூசக குறிப்பான்னு எனக்கு தெரியல. நீங்க அமர்ந்துருங்க. வாங்க. மகாத்மா மாண்டேசரி, நீங்க 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடித்தால் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கேடயம். வா எஃகு. மணிக்கணும். தவறு. அடுத்து. அடுத்தது. தாளம். மேளம். 1. ஆண்மை. பெண்மை. 2. தொந்தரவு.
தொல்லை 3 அகலம், ஆழம் அடுத்தது அவசியம், அனாவசியம் அடுத்து அனாவசியம் அடுத்து பெட்டி, புகார் அடுத்த சொல் 4, 5 அடுத்து அடுத்து நேரம், காலம் 4 பட்டம், வேணாம் அடுத்து அடுத்து சொல்லியாச்சு குறிப்பு சட்டம். ஏதாவது சொல்லு. அடுத்தது அங்காடி, கடை அடுத்து அடுத்து 5 உள்ளங்கால், பாதம் அடுத்து 6 தக்காளி, வெங்காயம் வெல்டன் 7 மணி ஒலித்தப்ப 7வது விடை வெல்டன் மகாத்மா மாண்டேஸ்வரி. நீங்க ஸ்கோர் எடுத்த உடனே எனக்கு மூச்சு வருது. இவ்வளவு நேரம் நான் எனக்கு மூச்சு முட்டிட்டு எனக்கு உயிர் இப்பதான் வருது. ஆம், ரெண்டும் ஒண்ணுதாம்மா. மூச்சு நின்னா உயிர் இருக்காது. ஓ. 7 ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. வெல்டன். இரண்டாவது சுற்று முடிவடைந்த நிலையில இந்த 3 அணிகள் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள்ல பயங்கரமான ஏற்றத்தாழ்வு. மகாத்மா மாண்டேஸ்வரி 12, பெரியார் சென்டினரி மெமோரியல் 12, ஆதித்யா வித்யாஸ்ரம் 12. இதைவிட சீரான ஒரு இறுதி போட்டி இருக்க முடியாது. ஏற்றத்தாழ்வு வந்தாதான் வெற்றி தோல்வி கிடைக்கும். ஒரு முடிவு கிடைத்தே ஆகணும் இன்றைய நிகழ்ச்சிக்கு. இப்போ நீங்க பார்க்க போறது இந்த பிரம்மாண்ட இறுதி போட்டியின் 3வது சுற்று. இந்த 3வது சுற்று 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிப்பது. இது நம்ம முந்த செமிஃபைனல்ஸ்ல குவார்டர் ஃபைனல்ஸ்ல பார்த்த மாதிரியான சுற்று. நீங்க பார்க்கிற சொற்கள்ல எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும், ஜம்பிள் லெட்டர்ஸ். அதை இடம் மாற்றி சரியா பொருத்தி சொல்லை கண்டுபிடித்து குறிப்புகள் கொடுத்து அவர் சொல்லை கண்டுபிடிக்க உதவ வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள். 2 நிமிடங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அட்சரம், எழுத்து, 1 நெக்ஸ்ட் அடுத்த சொல். மறு, பிறவி, வேறு, ஜென்மம், 2 வழக்கம், பழக்கம், 3 மலை, மலை, மலை. மலை, துளி, மலை. அடுத்த சொல். அடுத்த குறிப்பு. சத்தம், இடி, மலைமா, மழை இல்ல. நான் சொல்லிமா உனக்கு கலங்கல. எதிரொலி, நீதிமன்றம், தீர்ப்பு, வெரி குட், வெல் டன். 5 சொற்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த சுற்று 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிப்பது. எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும். சரியான சொற்களை கண்டுபிடித்து குறிப்புகள் வழங்க வேண்டும். தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பந்தல், கொட்டகை கொட்டகை, கொட்டகை பந்தல். அடுத்து போ சொல்றேன். அடுத்து புண், காயம் சொறிவது, அரிப்பு நச்சரித்தல், சிரங்கு அடுத்தது போயிடலாம். தவறான விடை. கூட்டு, குடும்பம் 1 இயற்கை, செயற்கை 2 அப்துல் கலாம், பிரதமர் பரவாயில்ல. விண்வெளி, ஏவுகணை வெரி குட். 3 கொட்டகை, சாமியானா அது தமிழ் வார்த்தை, சரி. ஏடாரம், கூடாரம் அது ஏடாரம்னா என்னம்மா? ஏராளம், மன்னிக்கணும். இல்லை பரவாயில்ல, வேற ஒன்றும் இல்லை. இதில் உங்களுக்கு அதுக்கு மதிப்பெண் கிடைக்காது, அவ்வளோதான். அது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரி, 3 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இதோட ரிவர்சல் வரும்பொழுது நீங்கள் சிறப்பாக விளையாடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் அமர்ந்துருங்க.
மூன்றாவது சுற்றுல உங்களுக்கு முதல் வாய்ப்பு. இப்போ 2 நிமிடங்களில் 5 சொற்கள். அந்த ஜம்பிள் லெட்டர்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பள்ளி, சுவர், சொல்லுமா, அப்புறம் சிரிச்சுக்கிறேன் நான். அடுத்து கல்லூரி, புரியுதா என்னன்னு? திருநீரு, குங்குமம், தண்ணீர், திருநீர், இப்போ தண்ணீர். டைம் போயிட்டு இருக்கு. தெரியல வேற. அடுத்த குறிப்பு சொல்றியா? கீர்த்தம், தீர்த்தம், தீர்த்தம்னா என்னன்னு கேட்பேன் அப்புறம். அப்புறம் அணிகலன், ஆபரணம், 10க்கு 3. கைபேசி, தொலைபேசி, மருத்துவர், நோயாளி, ஓகே. கீர்த்தம்னா என்னம்மா? கீர்த்தி, கீர்த்தி வேற, கீர்த்தனை வேற. கீர்த்தம்னு சொல்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. நீ இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை ரெஃபர் பண்ணி மதிப்பெண் கொடுத்துடலாம். இருக்கா அப்படி? கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்க சார். கீர்த்தம் கிடையாது நினைக்கிறேன், அதை விட்டுடலாமா? ஸோ அதில் 4 மதிப்பெண். இன்னொன்று நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து கைபேசின்னு அந்த பேசி நீ பயன்படுத்தலாமான்னு. நான் இறுதி போட்டின்றனால ரொம்ப கொஞ்சம் நியாயமாக தான் இருக்கணும், மற்றவங்களுக்கும் நியாயமாக இருக்கணும்னா திரையில் பார்க்குற சொல்ல எதையும் பயன்படுத்தக்கூடாது. நானே பல முறை நினைவுபடுத்தியிருக்கேன் பல அணிகளுக்கு. அந்த அடிப்படையில் அதுக்கும் நான் மதிப்பெண் கொடுக்க முடியாது. அதனால் அந்த பேசின்னு அங்கே இருக்கிறனால அது பயன்படுத்தியிருக்கக்கூடாது. 3 மதிப்பெண்கள் இந்த சுற்றில் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போ அதே சுற்றோட ரிவர்சல், இடம் மாறி நிற்கிறீங்க. அதே விதிமுறைகள். 2 நிமிடங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சிரிப்பு, புன்னகை, 1. நெக்ஸ்ட் வேர்ட், மந்திரம், தந்திரம், 2. நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். 50 வினாடிகள். நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். ஊறுகாய், தேங்காய், அவையல், துவையல், இன்னும் 20 வினாடிகள். நெக்ஸ்ட் வேர்ட், திரும்ப திரும்ப அதான் வரும். சரி, அந்த துவையலுக்கு என்ன ஒன்று சொன்னி, அது என்னது? அவையல், அவையல்னா? அவியல். நீ அவியல்னு சொல்லியிருந்தா நான் அதை ஏற்றுட்டு இருப்பேன். நீ அவையல்னு சொல்லிட்ட. நீ அவியல்னு சொல்லியிருந்தா நிச்சயமா மதிப்பெண் உண்டு. அவையல்னு சொன்னேன். ஸோ அதுக்கு மதிப்பெண் கிடையாது. 2 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வாங்க மகாத்மா மாண்டேஸ்வரி. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கிரீடம், அரியணை, பாம்பு, அரவம், ஊதுவது. பிபி. இல்ல யோசிச்சு சொல்லு. அடுத்தடுத்து அடுத்த வார்த்தை. குபேரன், அதிபதி, வெரி குட். அடுத்த வார்த்தை அடுத்த சொல். விடுதலை, சுதந்திரம், செய்தது,
தியாகம். மூணாவது குறிப்பு. தியாகிகள். அடுத்து அடுத்த வார்த்தை. மரகதம். மாணிக்கம். Good. 2. இதுக்கு 3 குறிப்பு கொடுத்தாச்சு. விடைதான் அந்த வரும். என்ன சொன்ன அந்த குறிப்பு? அந்த பாம்பு. அவ்வளவுதான். அது என்னன்னு சொல்லியாச்சு. ஊதுவது. அடுத்த வார்த்தை இன்னொரு வார்த்தை இருக்கு. இன்னொரு வார்த்தை. அடுத்து இந்த தியாகிகள் செய்ததா? அது விடைதான் வரணும். ஈஸி தான். பற்று. தியாகம். சொல்லுடி, ஏதாவது சொல்லுடி. முடியலையே. சொல்லு வாயை சொல்லு, டைம் மூட போ, சொல்லு. மாட்டேங்கிறாரு. சொல்லு. உயிர். குறிப்புகள் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கலாமா? ஒன்றும் தவறில்லை. உங்க 2 பேருக்குமே அது எந்த விஷயத்தை சுத்தின்னு தெரியுது. பட் என்ன சொல்லுன்றது குறிப்பிட்டு சொன்னாதானே மதிப்பெண். சுதந்திர போராட்டம். அவ்வளவுதான், அதான் விடை. பரவாயில்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க அடுத்த டீம். 3வது சுற்று இதோட இறுதி வாய்ப்பு. இது முடிந்த பிறகு மதிப்பெண்கள் சொல்லுவோம். மொத்த மதிப்பெண்களில் பின்னடைந்த நிலைமையில் இருக்கிறவங்க இதோட வெளியேற வேண்டியிருக்கும். மற்ற 2 அணிகள் 4வது சுற்றில் இறுதி அந்த பரிசுக்கான போராட்டத்தில் ஈடுபடுவீர்கள். ஸோ உங்களுக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சொல்றியா? அடுத்தது போலாம். அடுத்த சொல். கடல், ஆழம். வேகம், கப்பல். நாற்றம். நெக்ஸ்ட் வேர்ட் போலாம். நகரம், கிராமம். பொருள். சொல்லு சீக்கிரம். ஏதாவது சொன்னாதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். நகரம். கட்டணம், பட்டணம். வெரி குட் சோனியா. நேரம் ரொம்ப. தைரியம், துணிச்சல். வெரி குட். 2. பேரிடர், அபாயம். அடைவது, வெரி குட். சேதாரம். 3வது குறிப்பு. வேற வேர்ட். அடுத்த சொல். நாடு, தேசம். வெரி குட். 3. இது 3 குறிப்பும் சொல்லியாச்சு. விடை தான் சொல்லணும். கடல் ஏதோ சொல்லிட்டு, வேகம்னு சொல்லிட்டு, நாற்றம்னு. ஆற்றம். உங்களுடைய கால அவகாசம் முடிவடைந்தது. கடல் அந்த வேகம்னு சொல்றதோட கொந்தளிப்புன்னு சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அலை. அலைக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். சீற்றம். அதனால தான் நாற்றம்ன்ற ஒரு ஓசை இணை சொல்லியிருந்தேன். 3வது சுற்று முடிவடைந்தது. உங்களுடைய மொத்த மதிப்பெண்களை பார்ப்போம். மதுரை மாண்டேசரி 17, பாண்டிச்சேரி ஆதித்யா வித்யாசிரம் 18, திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் 19. இந்த அடிப்படையில் திறமை மிக்க அணியாக இருந்தாலும் இன்னைக்கு இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலையின்படி விளையாண்ட மதுரை மாண்டேசரி குறைந்த மதிப்பெண்களோடு வெளியேற வேண்டிய தருணம். ஒரு முறை அவங்களை சந்திப்போம். ப்ளீஸ் கம் ஓவர். மதுரை மாண்டேசரி, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. இன்னும் நல்லா பயிற்சி பெற்றுக்கலாமோ? எங்க தவறு நிகழ்ந்ததா நீங்க நினைக்கிறீங்க? அந்த டைம் கொஞ்சம் குறைஞ்சனால, மீதி ரவுண்டு பொறுத்தவரை இந்த இது குறைஞ்சனால கொஞ்சம் பதட்டம். டைம் குறைஞ்சாலே பதட்டத்தில் தான் வந்து முடியும். அது இது வரைக்கும் மற்ற சுற்றுகள் அரையிறுதி வரைக்கும் நீங்கள் விளையாண்ட அளவுக்கு திறமையாக நீங்கள் எந்த அணியுமே விளையாடல. என்ன காரணம்? உங்களோடதே சொல்லுங்க. பெரியார் சென்டினரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆதித்யா வித்யாசம் சேம், கம்மியான ப்ராக்டிஸ் அண்ட் பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபைனல்ஸ்னும் போது நம்மள அறியாம பயம் அதுக்கு மேலே வந்துச்சு கொஞ்சம். கடைசியில் முடியும் போது சொல்லியே ஆகணுன்ற கட்டாயத்தில் ரொம்ப பயம் வந்தது. அதனால் நீங்கள் யாருமே உங்களுடைய முழு திறமையை வெளிக்காட்ட முடியல இந்த ஃபைனல்ஸில். இது 3வது சுற்றின் இறுதியில் மகாத்மா மாண்டேசரி இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காக எங்களது நன்றியையும் உங்களது பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 3வது சுற்றின் இறுதியில் 3வது இடத்தில் இருந்த மகாத்மா மாண்டேசரி வெளியேறுவதை தொடர்ந்து மற்ற 2 அணிகளுக்கிடையிலே கடுமையான அந்த பல பரீட்சை இறுதி சுற்று நடைபெறப் போகிறது. இடைவேளைக்கு பிறகு அந்த சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருக்கிறோம்.
விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் த கிராண்ட் ஃபினாலே. இந்த பிரம்மாண்டமான இறுதிப் போட்டியின் இறுதி சுற்று. போன சுற்று முடிவடைந்தவுடனே பின்னணியில் இருந்த ஒரு அணி வெளியேறியதை தொடர்ந்து மீதம் இருக்கிற இந்த 2 அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி. இந்த இறுதி சுற்றுக்கு முன்னாடி இதற்கு பிறகு வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசளிக்க வந்திருக்கிற ஒரு விருந்தினரை இப்பொழுதே அரங்கத்திற்குள் வரவழைத்து நம்மளோட இந்த காட்சியை காண செய்ய நம்ம ஆவலாக இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் அறிமுகப்படுத்தினாலும் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு, தமிழ் இசை பிரியர்களுக்கு, தமிழ் பிரியர்களுக்கு மிகவும் பரிச்சயமான பிடித்தமான ஒரு பெயர். தன்னுடைய பாடல் வரிகளால் இளைஞர்கள் எல்லார் இதயங்களிலும் தமிழ் கீதத்தை எழுப்பி கொண்டிருக்கிற திரைப்பட கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களை நான் அரங்கத்திற்குள் வரவழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஓரளவுக்கு நீங்க பார்த்து கேள்விப்பட்டிருக்கிற அடிப்படையில் ஏதாவது சொல்லுங்க முத்து. ஒரு வார்த்தை 1,00,000 தலைப்பே வந்து கேட்குறதுக்கு உற்சாகமாக இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் எழுதுகிற பாட்டுக்கெல்லாம் ஒரு வார்த்தைக்கு 1,00,000 கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விஜய் டிவி படம் தயாரிக்கணும். இந்த நிகழ்ச்சி நான் ஆரம்பத்தில் பார்த்தேன். நான் ஆங்கிலத்தில் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், செமி சர்க்கிள்ன்ட்டு ஆனா அவனாவை கற்றுக் கொடுக்குற இந்த காலகட்டத்தில் தமிழை வந்து இந்த பிள்ளைகள்லாம் வந்து இவ்வளோ சொற்கள் தெரிந்து வைத்திருந்து அதுக்கு இணையான சொற்களோடு இந்த போட்டியில் பங்கேற்றுக்கிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி போகிற அணிக்கு வாழ்த்துக்கள். இதில் முக்கியமான நான் ஒரு சிறப்பு அம்சமாக என்ன நினைக்கிறேன்னா, தமிழில் இவ்வளோ அழகாக ஒரு செறிவோடு இதில் தெரிந்து பங்கு பெற்று கொண்டிருக்க இந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறது ஆங்கில வழி கல்வி. இருந்தாலும் தமிழை மறக்காமல் இவ்வளோ செழுமையாக ஞாபகம் வச்சிருக்கிறது சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக நான் அடுத்த தலைமுறை குழந்தைகள்கிட்ட வந்து தமிழ் சொற்கள் நிறைய வந்து புழக்கத்தில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு எனக்கு பரவலான குற்றச்சாட்டு எனக்கு இருக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ நல்ல தமிழ் சொற்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். தொடங்கலாமா? 2 நிமிடங்கள். இடம் மாறி இருக்கிற எழுத்துக்கள் விளங்கி கொண்டு அதிகபட்சம் 2 குறிப்புகள் கொடுத்தால் உங்கள் அணி சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் சொற்களை விளங்க வைக்க முடியும். பஸர் அழுத்தினோடனே நான் எந்த பள்ளின்னு சொல்கிறேன், அதுக்கு பிறகு நீங்கள் உடனே உங்களுடைய குறிப்புகளை சொல்லணும். தொடங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். சேர் அப். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குதிரை, வெற்றி, கால், லாடம், வெரி குட். உவர்ப்பு, உப்பு, இணை, புளிப்பு, விடை சொல்ல முடியுமா? இனிப்பு, இல்லை. போயிட்டே இருங்க. பரீட்சை, தேர்வு, வெரி குட். பங்கு, சந்தை, நொடி, வினாடி, வெரி குட். நிலையம், கூடம், வேறு, காவல், விடை சொல்ல முடியுமா? மன்னிக்கணும். திமிரு, தெனாவட்டு, அழுப்பு, அடுத்த அணி விடை இல்ல. போயிட்டே இருங்க. பெண்கள், ஆண்கள், தலையில், கூந்தல், முடி, இல்லை. நிறம், வண்ணம், குங்குமம், சிவப்பு, வெரி குட். அடுத்தது தும்மல், இருமல், வெரி குட். துளை, ஓட்டை, வாரம், துவாரம், வெரி குட். வேதனை, சோதனை, மூங்கில், பிரம்பு, வெரி குட். கூடம், ஆய்வகம், பாதி, ஆய்வு, பூங்கா, மைதானம், ஆட்டம், மேடை, கொண்டாட்டம், கால அவகாசம் முடிவடைந்தது.
எந்த பள்ளி அணி எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்றதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இறுதிப் போட்டியின் இறுதி சுற்று முடிவடைந்தது. வெற்றி பெறும் அணி அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க இரண்டு அணிகளுமே தலா 5 சரியான விடைகள் சொல்லி சரிசமமான ஒரு நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருக்கிறதுனால இப்போ ஒரு டை பிரேக்கர் ரவுண்ட். இந்த டை பிரேக்கர் ரவுண்ட் இதே சுற்று மறுபடியும் நடைபெற போகிறது குறைந்த கால அவகாசத்துடன். முதல்ல 2 நிமிடங்களில் கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது ஒரே 1 நிமிட கால அவகாசம். அதற்குள் எந்த அணி அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியின் வெற்றியாளர்கள். 2 குறிப்புகள் மட்டுமே ஒவ்வொரு சொல்லுக்கும். பஸ்ஸரில் கை வச்சுக்காங்க. ஒரு சலுகை உங்களுக்கு என்ன கொடுக்கலான்னா, ஒருவேளை நீங்கள் இடம் மாறி நிற்கணும்னு ஆசைப்பட்டா உங்கள் அணியில் நீங்கள் அங்கே போகணும்னு நினச்சா அங்கே போய்க்கலாம், மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கலாம். வேண்டாம். சரி, தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பெரியார். கைதி. சிறை. அனுபவிப்பது. தண்டனை. மாவிலை. சலுகை. நிவாரணம். நிதி. விடை. தோரணம். வெரி குட். 1. வினோதம். வித்தியாசம். வேறு. அற்புதம். இல்லை. அடுத்தது. சரணம். சரணம். சங்கதி. அடுத்து. ராகம். மரணம். அடுத்தது பா. கோபம். ஆத்திரம். கருத்து. மனம். யோசனை. ஆலோசனை. விடை. கால அவகாசம் முடிவடைந்தது. அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் நிகழ்ச்சியில் பல கட்டங்களை தாண்டி தங்களது திறமையை தொடர்ந்து நிரூபித்து இறுதிப் போட்டியில் சாதுரியமாக இந்த கால அவகாசத்திற்குள் தங்களது தமிழ் மொழி அறிவையும் நிதானத்தையும் கையாண்டு வெற்றிகரமாக தங்கள் குடும்பங்களுக்கும் தங்கள் பள்ளிகளுக்கும் தங்கள் நண்பர்களுக்கும் பெருமையை தேடி சேர்த்திருக்கும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றி பெறும் அணி பாண்டிச்சேரியின் ஆதித்யா வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். Congratulations. இந்த நிகழ்ச்சியினுடைய ரன்னர்ஸ் அப் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார் பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். உங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இனிமையான முடிவை தேடி தந்த இந்த பள்ளி அணிகளுக்கு நமது நன்றி, வணக்கம், வாழ்த்துதல், பாராட்டுகள் எல்லாமே. இவர்களுக்கான பரிசை அளித்து கௌரவப்படுத்த நமது விருந்தினர் நாம் முத்துக்குமார் அவர்களை அழைக்கிறோம். வாங்க. 3 அணியை சேர்ந்த 6 மாணவியருக்கும் சென்னை ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் வழங்கும் பைசைக்கிள்ஸ் ஆளுக்கு 1 பரிசு. இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற 3 அணியை சேர்ந்த 6 மாணவிகளுக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர். இன்னைக்கு ரன்னர்ஸ் அப் 2வது இடத்தில் வந்திருக்கிற திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் பள்ளி மாணவருக்கு எவரெஸ்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வழங்கும் வாட்டர் ஹீட்டர் ஆளுக்கு பரிசு. வெற்றி பெற்ற சாம்பியன்ஸ் ஆதித்யா வித்யாஸ்ரம் பாண்டிச்சேரி இவர்களுக்கு www.smartshoppers.in வழங்கும் டிஜிட்டல் கேமராஸ் பரிசு. ஆறு மாணவியருக்கும் ஆப்பிள் பப்ளிகேஷன் வழங்கும் 10,000 ரூபாய் பெருமான உள்ள புத்தகங்கள். இறுதிப் போட்டியில் 2வது நிலையை ஜெயித்த திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் பள்ளி மாணவி அணிக்கு www.smartshoppers.in வழங்கும் ஹோம் தியேட்டர் ஆளுக்கு பரிசு. பெரியார் சென்டினரி மெமோரியல் நம்ம விடைபெறதுக்கு முன்னால் இந்த விஜய் டிவி செக்கை வழங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய மன உணர்வை பகிர்ந்துக்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த லெவல் வந்ததே பெருசு. நிறைய வார்த்தை கற்றுக்கிட்டோம், பதட்டம் இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம்.
வெற்றி பெற்ற ஆதித்யா வித்யாசிரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பாண்டிச்சேரி, உங்களுடைய அனுபவம்? First, I thank Vijay TV for giving us this platform. எங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தது விஜய் டிவினா எங்களை இந்த மாதிரி உருவாக்குனது ஆதித்யா வித்யாசிரம் தான். அப்புறம் பேரண்ட்ஸ் அண்ட் காட், டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. ட்ரெயினர் அண்ட் டீச்சர் வெல்விஷர் மிஸ்ஸஸ் ராதிகா மேம். ஓகே, இன்னைக்கு ரன்னர்ஸ் அப் இரண்டாவது நிலையில் இருந்த பெரியார் சென்டினரி மெமோரியல் பள்ளி மாணவியருக்கு விஜய் டிவி வழங்கும் 1 லட்சத்துக்கான செக். அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் நிகழ்ச்சியின் சாம்பியன்ஸ் பாண்டிச்சேரி ஆதித்யா வித்யாசிரம் விஜய் டிவி வழங்கும் 2 லட்சத்துக்கான செக். அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் நிகழ்ச்சியின் சாம்பியன்ஸுக்கு சாம்பியன்ஷிப் ட்ராஃபி நாம் முத்துக்குமார் அவர்கள் வழங்குகிறார். அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் நிகழ்ச்சிக்கு முதல் வாரத்திலிருந்து இன்று இறுதிப் போட்டியில் இந்த சாம்பியன்ஸை நாம் கண்டுபிடிக்கும் வரை ஆதரவு கொடுத்து ஆதரித்து வந்த பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், நண்பர்கள், குடும்பங்கள், ரசிகர்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சி குழுவினரின் சார்பில் எங்கள் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.